அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் திருப்பம் அரசியல் களத்தில் எழுந்திருக்குங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா, தினகரன் சசிகலாவுக்கு தாவேகாவில் முக்கிய பதவி வழங்கப்படணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்டிஷனுக்கு கிரீன் சிக்னலும் கொடுத்திருக்கிறாரு விஜய். இது தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய பல்வேறு பின்னணி தகவலோடு அரசியல் களத்தில் ஏற்படக்கூடிய பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் அரசியலுக்குள்ள நுழைஞ்சு கட்சி வேலைகளை ஆரம்பித்தாலும் அவருக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்க யாரும் கிடையாது. பல வருடங்களாக தமிழகத்தில் வேரூன்றி இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே அதன் தலைவர்கள் வழியை கடைபிடித்து வந்திருக்காங்க. பாடலால் விஜய்க்கு எங்கிருந்து ஆரம்பித்தது, எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு வழிகாட்டுவதற்கு யாரும் கிடையாது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் தான் அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் சமீபத்தில் கட்சியில் இணைந்தார். இது விஜய்க்கு மிகவும் பக்கபலமாகவே அமைய பெற்றிருந்தது. எப்படி பிரச்சார மேடை இருக்க வேண்டும் அப்படின்னு தொடங்கி மக்களிடம் நடத்தும் பேச்சுவார்த்தை வரைக்கும் விஜயின் வலதுகையாக அவர்தான் தற்போது இருக்க போகிறார். கட்சியில் இணைவதற்கு முன்பாக அதிமுகவில் இருந்தபோது சசிகலா, டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் கட்சிக்குள்ள இணைக்க வேண்டும் அப்படின்னு குரல் கொடுத்தார். ஆனால் அதற்கு எடப்பாடி ஒத்து வராத நிலையில் தற்போது விஜய் கட்சியில் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நிபந்தனை விதித்துள்ளதாக தெரியுது. இதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியாம விஜயும் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல விஜயுடன் தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் இணைவது ரீதியான செய்தி வெளியாகும் அப்படின்னு தெரியுதுங்க. திமுகவை தாண்டி அதிமுகவிற்கு பெரும் எதிரியாக தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் களத்தில் அடுக்கடுக்கான விஷயங்கள் வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அரசியல் சூழலை எகிற வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். முக்கிய கட்சிகள் தங்களுடைய தேர்தல் வியூகங்களை தீவிரம் காட்டக்கூடிய நிலையில் மாற்று கட்சியினரின் நகர்வுகள் மேலும் கவனத்தை ஈர்த்து வந்துட்டுருக்கு. இன்னும் 5 மாதங்களில் நடைபெற இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் தரப்பு அனைத்துமே வேகமா செயல்பட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் திமுக தொடர்ச்சியாக மாற்று கட்சியினர் தங்கள் அணியில இணைத்துக் கொள்ளும் பணியில தீவிரமாயிருக்கு. மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக இம்முறை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற இலக்குல பல முன்னெடுப்புகளை செய்து வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில நடிகர் விஜயின் அரசியல் அறிமுகமும் 2026 தேர்தலுக்கு கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில வாரங்களாகவே பல்வேறு கட்சியினர் திமுகவில் இணையும் நிலை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த இணைப்புகள் கட்சி வலிமையை அதிகரிக்கும் விதமாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக உள்ளூராட்சி தளத்தில் திமுக தன்னை மேலும் உறுதிப்படுத்தி கொள்ள முயற்சித்து வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் கிருஷ்ணகிரியில அதிமுகவில் இருந்து விலக்கிய 2000 பேர் அமைச்சர் சக்கரபாணி முன்னிலையில் திமுகவில் இணைந்தாங்க. கடந்த மாதம் 13ஆம் தேதி திமுகவில் இணைந்த அதிமுக முன்னாள் ஓசூர் மாநகர கிழக்கு மண்டல குழு தலைவர் புருஷோத்தமர் ரெட்டி தலைமையிலேயே இந்த மாபெரும் இணைப்பு நடந்தது. இந்த முன்னேற்றம் மாவட்ட அரசியல்ல திமுகவுக்கு முக்கிய பலம் பெற செய்திருக்கிறது. மேலும் KP முனுசாமி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளை திமுக குறிவைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இது 2026 தேர்தலை முன்னிட்டு இரு பெரிய கட்சிகளுக்கிடையேயான அரசியல் நகர்வுகள் மேலும் தீவிரமாகி வருவதை காட்டுகிறது. இந்த நிலையில அடுத்த மாதங்களில் நடைபெறும் அரசியல் மாற்றங்கள் தேர்தல் முடிவுகளை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகளாகவே இருக்கும் என மதிப்பீடுகள் தெரிவிக்கிறது. தமிழக அரசியல் மைதானம் 2026 தேர்தலை நோக்கி இன்னும் அதிக பரபரப்பை உருவாக்கக்கூடிய நிலையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும்.
அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தமிழக அரசியலில் இரண்டு பார்த்தீங்க அப்படின்னா புதிய கட்சிகள் உருவாக்க உள்ளதா அரசியல் வட்டார உளவு தகவல்கள் தெரிவிக்குது. இது எதிர்கால அரசியல் சூழலை முற்றிலும் மாற்றக்கூடிய பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுது. முதல்ல அதிமுக உள்கட்சி குழப்பங்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் டிசம்பர் 2வது வாரத்தில் தனது புதிய கட்சியை அறிவிக்க திட்டமிட்டிருக்கார். அதிமுக ஒருங்கிணைப்பு முயற்சி தோல்வியில முடிவடைந்து செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததற்கு பிறகு ஓபிஎஸ் தனி கட்சி அமைக்க முடிவு செய்துள்ளார் என கூறப்படுது. திமுகவுக்கு எதிராக கடுமையாக பேசாம மென்மையாக செயல்பட்டு வரும் ஓபிஎஸ் தனது புதிய கட்சியை 2026 தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியில் சேர்க்கலாம் என்ற பல அறிகுறிகளும் வெளியே வந்துட்டு இருக்கு. முக்குளத்தூர் சமுதாய வாக்குகளை திமுக திசை திருப்பும் வகையிலையும் இந்த நகர்வு பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில மாநில பாஜகவில் ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான குழப்பங்களால் அதிருப்தி அடைந்த ஒரு மூத்த தலைவர் டிசம்பர் கடைசி வாரத்தில் புதிய கட்சி தொடங்க தயாராகி வருகிறார். மேற்கு மற்றும் வடக்கு தமிழகத்தில் செல்வாக்கு கொண்ட இவர் பல மாவட்ட நிர்வாகிகளை இணைத்து புதிய அணியை அமைக்கிறார். திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளில் இருந்தும் தனித்து நிற்கும் இந்த புதிய கட்சி நடிகர் விஜயின் தாவேகா கட்சியுடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற அறிகுறிகளும் வந்திருக்கிறது. விஜயின் தாவேகா கட்சி இளைஞர்கள் மத்தியில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நிலையில் பாஜகவில் இருந்து விலகக்கூடிய இந்த சீனியர் தலைவரின் இணைப்பு டிவிகேக்கு வலுவான ஆதரவை கொடுக்க முடியும். இந்த இரண்டு புதிய கட்சிகளும் உருவானதற்கு பிறகு திமுக ஓபிஎஸ் கூட்டணி டிவிகே பாஜக முன்னாள் தலைவரின் கூட்டணி என்று இரண்டு புதிய அணிகள் உருவாகும் சூழல் உருவாகியிருக்கிறது. அதிமுக தொடர்ச்சியான உள்கட்சி பிளவால் பலவீனமடைந்து வரக்கூடிய நிலையில் பாஜக தனது அரசியல் நிலையை மீண்டும் நிறுவ பாடுபடும் சூழல் இந்த நகர்வுகள் 2026 தேர்தலின் முழு சமிக்கையையும் மாற்றக்கூடும். வரவிருக்கும் சில வாரங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு அவை வெளிவந்தவுடன் தமிழக அரசியல் புதிய கட்டத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது தமிழ்நாட்டில் இன்னும் 5 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் களம் தற்போதே அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஆளும் திமுக ஒருபுறம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தி மற்ற கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை தங்கள் பக்கம் இழுப்பதில் முனைப்பு காட்டி வந்துட்டு இருக்கு. மறுபுறம் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக எப்படியும் இந்த முறை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற இலக்குடன் வியூகங்களை வகுத்து வந்துட்டு இருக்கு. இந்த இரண்டு பெரிய கட்சிகளின் போட்டிகளுக்கு நடுவே நடிகர் விஜயும் அரசியல் களத்தில் இருக்கிறதுனால 2026 தேர்தல் மிகுந்த எதிர்பார்ப்புக்குரியதாகவே மாறியிருக்கிறது. இந்த பரபரப்பான சூழலில் கடந்த சில நாட்களாகவே பிற கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் சுமார் 2000 பேர் அக்கட்சியில் இருந்து விலகி உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டாங்க. கடந்த மாதம் 13ஆம் தேதி திமுகவில் இணைந்த அதிமுகவின் முன்னாள் ஓசூர் மாநகர கிழக்கு மண்டல குழு தலைவர் புருஷோத்தமர் ரெட்டி தலைமையில் இந்த இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான KP முனுசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் கட்சி நிர்வாகிகளை அடையாளம் கண்டு அவர்களை திமுகவில் இணைத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை தீவிரமாக நடத்தி வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகியிருந்தது. சட்டமன்ற தேர்தல் நெருங்க மற்ற கட்சிகளின் நிர்வாகிகளை தங்கள் பக்கம் ஈர்ப்பதன் மூலமாக திமுக தனது தேர்தல் பலத்தை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதும் தெளிவாகியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தற்போது தமிழ்நாட்டில் இன்னும் 5 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் உருவாகி எடப்பாடிக்கு மிகப்பெரிய அளவில் ஷாக்கை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 2000 பேருடைய இணைவு அப்படிங்கிறது அவருடைய அரசியல் வட்டாரத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கூட்டணியில் சேர முனைப்பு காட்டி வரக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா எகிரி வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம்.
பெறலாம். தமிழக அரசியல் களத்தில் நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நிலையில் விஜயின் அரசியல் நிலைப்பாடு குறித்தும் அவர் மீது திமுகவின் சமீபத்திய விமர்சனங்கள் குறித்தும் அரசியல் விமர்சகர்கள் சில கருத்துக்களை சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தாங்க. விஜய் தனது கட்சிக்காக யாருடைய கூட்டணியையும் தேடி செல்லலை அப்படின்னும், மாறாக பல கட்சிகள் தான் அவரது கூட்டணியில சேர முண்டியடித்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்திருக்காங்க. விஜயின் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதாவது தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு என்னுடைய கொள்கை கோட்பாடுகளை ஒப்புக்கொண்டு என்னோடு கரம் குவிக்க வருபவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், கூட்டணியிலையும் சேர்த்துக்குவேன், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதன் பொருள் அவர் கூட்டணி அமைக்க தயாராக இருந்தாலும் அது தன் தலைமையில் தான் இருக்கும் என்ற நிபந்தனையை அவர் வைத்திருக்கிறார். திராவிட வெற்றி கழகம் என்ற பெயரில் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த கட்சி ஆரம்பிப்பதில் இருந்து பல கருத்துக்களும் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது.